ஆஹா ஆஹா ஆஹா, அடா 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 அடா, இதெல்லவோ சாப்பாடு. இதுக்கு பேரு தான் சாப்பாடு. பாத்துட்டீங்களா ஐயா? ஆடு, கோழி, மீன், காடை, கௌதாரி, இதுல இருக்க பேர்பாச பூரா தனித்தனியா கலட்டி வறுக்க வேண்டியதை வறுத்து, பொரிக்க வேண்டியதை பொரிச்சு, தொக்கா வைக்க வேண்டியதை தொக்கா வச்சிருக்க அக்கா. இதை விட்டுவிட்டு அந்த வீட்லயும் போய் 3 நாளா சாப்பிட்டோமே, அதுக்கு பேர் சாப்பாடா ஐயா? அதுக்கு பேர் சாப்பாடா ஐயா? அங்க போய் அந்த சாப்பாடு திங்கிறதுக்கு போல இவராச்சும் கட்டி எடுத்து குத்து கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் கறியிட்டு இருக்கா. இனிமே இந்த வீட்டு கூப்பிட்டா சத்தியமா வரமாட்டேன். இதுக்கு ஆத்தா கருமாள் சத்தியம் சத்தியம் சத்தியம். இடத்துக்கு இப்படி சும்மா வீர் வீர்னு கத்திட்டு சும்மா இருக்கா? உனக்கு தெரியாது. இவர் கூட சேர்த்து அப்புற கஷ்டம் எனக்கு தாக்கா தெரியும். இப்படிப்பட்ட சாப்பாடை விட்டு அந்த வீட்டுல போய் இவர் சாப்பிடலாமா? உனக்கு தெரியுது என்றோட அருமை தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா? எப்படி வரமாட்டேன்? நடிப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஏறி வாய் மாதிரியே முடிச்சு போடுவோம். என்னது ஆபீஸ் தானையா? இந்த உடனே கிளம்பிடுவான். 2 கையிலும் கப்பு கப்புன்னு அள்ளிவிட்டு கிளம்பிட வேண்டியதான். ஏயா இவ்வளவு சாப்பாடை வச்சா ஒரு மனுஷன் எப்படியா சாப்பிட முடியும்? அக்கா வர வர ரொம்ப லூசா இருக்குங்க. சிவகாமி அங்கே இருங்க. இந்த 3 நாள்ல ஐயா ஒரு சுத்து பெருத்த மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அதே வீட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க. இது பாரு. அது சரி, இந்த 3 நாள்ல அங்க என்னென்ன கொட்டிக்கிட்டீங்கன்னு மறைக்காம சொல்லுங்க. காலையில 6 மணிக்கு சிக்கன் சூப்பு, 8 மணிக்கு வடக்கோழி குழம்பு பாயா. அது எதுக்கு? அது இந்த சூட இட்லி இடியாப்பத்துக்குலாம் நல்லா இருக்குமே. அப்ப மத்தியானத்துக்கு? நடுவில் 11 மணிக்கு மறுபடியும் சூப் இருக்குதா. மத்தியானம் வந்து வான்கோழி பிரியாணி, அப்புறம் மட்டன் குழம்புனா சிக்கன் ஃப்ரை, சிக்கன் குழம்புனா மட்டன் ஃப்ரை. அப்புறம் அங்கே போய் எனக்கு ஒரு 3 நாள் சளி வேறு பிடிச்சிருச்சு. அதனால இந்த காடையில் பெப்பர் காடைன்னு சொல்லி அதை நல்லா வறுத்து அது ஒரு சைடில் போயிட்டு இருந்தது. அப்புறம் பிரெயின், குடல் கறி, போட்டி, தலைக்கறி அதெல்லாம் ஒரு சைடில். அப்புறம் அப்படி ஒரு 4 ஐட்டம். இப்படி பறக்கிறதுல பிளேனையும் மிதக்கிறதுல கப்பலையும் தவிர எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? வயசு ஆக ஆக வாய கட்டணும்னு சொல்லிருக்காரா இல்லையா? பிபி, சுகர் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஆட்டமா போடுறீங்க. ஏய், நான் வேண்டாம்னு சொன்னேன். அதுக்கு அந்த குட்டச்சி கறி கடைக்காரி இல்ல அவரை வந்து மேமே சும்மா சாப்பிடுங்க மேமே, அதுக்கப்புறம் மாத்திரை போட்டு போதுங்க அப்படிங்கிறாள். இந்த பேச்செல்லாம் இங்க வேண்டாம். இன்னையில இருந்து 3 வேளையும் உப்பு இல்லாத சப்பாத்தியும் அருகம்புல் ஜூஸும் தான். இது மட்டும் இல்ல, வீட்டை சுத்தி காலையிலயும் சாயந்தரமும் 1 hour ஓடணும். இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி தெரியுமா? அருகம்புல் ஜூஸ் பண்ண வச்சுக்கலாம். ஆனா அந்த வீட்டை சுத்தி ஓடுறது நீ கட் பண்ணணும். முடியாது, ஓடித்தான் ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன மேடம் வெறும் பெடலிங் ஓட போறீங்க? வெயிட் லிஃப்ட் எப்ப போட போறீங்க? ஹலோ ஹலோ, வண்டி வருமா? வண்டி வராது, நான் தான் ஓட்டணும். உட்காருங்க. செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே செல்ல விட்டு சேர்த்த எங்கிறியே, நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அலைகிறியே. என்ன வண்டியில டேப் ரெக்கார்டர் இல்லைன்னு நீயே பாட ஆரம்பிச்சிட்டியா? எல்லாரையும் பார்த்தா பாட்டு வராதுங்க. உங்களை மாதிரி யாரையாச்சும் பார்த்தா பாடுறதா? ஜாஸ்தியா பேசுறேன். ஒழுங்கா வண்டி ஓட்டு. கார் நம்பர் தெரியுமாமா? தெரியாது சார், ஆனா அதுல என்னோட காஸ்ட்லி ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு. சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. ஐயோ டேஞ்சர்! எல்லாம் வண்டி கிளம்புங்க, ஓடு ஓடு ஓடு.
என்னடா நம்ம பசங்க இந்த ஓட்டு ஓடுறானுங்க? ஓஹோ, நீங்க வந்தீங்களா? அதான். என்ன சார் அவங்க அப்படியே ஓடுறாங்க? ஓடாம என்ன ஓடுவாங்க? நீங்க ஒரு சவாரிக்கு வருவீங்க, பையன் கை வச்சுட்டு போயிருவீங்க. வச்சுட்டு போனா எங்களை வந்து கேட்கலாம்ல? நேரா போலீஸ்கார சொந்தக்கார மாதிரி அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவீங்க. அவனுக்கு பசங்க கூட்டு போய் டின்னு கட்டிடுறானுங்க. ஏதோ எஸ்ஐக்கு நம்மளுக்கு பர்சனல் லிங்க் இருக்கிறதுனால பசங்க எஸ்கேப் பண்ணி கூட்டு வந்தேன். இது பாருங்கம்மா, ட்ரிப் சீட்லாம் வண்டி ஓடுவானுங்க. ஆனா ஆடியோ கண்டு பயப்பட மாட்டாங்க. உங்களை கண்டா நடுக்கிறானுங்க. போற போக பார்த்தா இன்னும் மேட்டுப்பாளையம் போய் பண்ண போட்டுருக்கேன். இல்ல சார், அவர்கிட்ட சாரி சார் தான் வந்தேன். ஐயோ, அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காதுமா. ஏன்னா அவன் கண்ணிலேயே பட மாட்டான். அட ஸ்டேண்டே காலையில் சின்ன பண்ணிக்கிறேன். போமா. அதுவும் பிக்கப். சூப்பர் பேர்ப்பா. ஐயோ, நம்ம கஸ்டமர் பொண்ணு. ஐயோ ஐயோ. நமஸ்காரம். எந்த அப்பச்சனாயிர சோதனை வாழ்ற சுகமாக்கம். நீங்களோட கூட்டுக்காரங்கிற முறையில ஒரு சிறிய விண்ணப்பம். வர பௌர்ணமி திவசம் எங்களோட பாலக்காட்டுல முக்கூடல் திருவிழா நடக்க போகுது. அந்த விழாவுக்கு பெரியவர் வந்து எங்களை கௌரவிக்க வேணும்னு என்னோட ஆசை. அந்த நாளை பார்க்காதவா இந்த ஜென்மத்துல ஜனிச்சும் பிரயோஜனம் இல்லை. அவ்வளவு அற்புதமான நாளாக்கம். திருவிழா மட்டுமல்ல, கூட உங்களோட ஸ்பெஷலும் உண்டு. പിന്നെന്താ നായരെ ഞാൻ അവശ്യം അങ്ങോട്ട് വരും. சரி சரி. ஐயா, ஆளை பார்த்தா நல்லா தெய்வ கடாச்சமா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட வந்த மாதிரி இருக்க. இது ஒரு பொழப்புன்னு பாலக்காட்டுல இருந்து பஸ் ஏறி வந்திருக்கியா நீ? உன்னைய எடோ ಈ ಮ್ಯಾಟರ್ ಸಾರ್ ಅರಿಂಜೆಂಗಿಲ್ ನಿಂದ ಸೀಟ್ ಟರ್ರ கிளியும் அறியோ? ஏன் சீட்டா? யார் சீட்டு கிளியுது பாக்குறேன். பாக்குறேன் டி பட பட்டி. இல்லங்க. ஆமா, அந்த ஆள் யாரு? அவன் சொன்னவன பளிச்சுன்னு ஓகே பண்ணிட்டீங்களே. இந்த மாதிரி ஆளு நாட்டுல எத்தனை பேர் எங்கெங்க பதவி இருக்கான்ற விவரம் எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். இவங்க எல்லாம் தூண்லயும் இருப்பாங்க, துரும்புலயும் இருப்பாங்க. தூணு அதை விடுறா. இப்ப இந்த வாரம் 3 நாள் அந்த வீட்டுல இருந்தாச்சா? ஆமா. 3 நாள் இந்த வீட்டுல இருந்தாச்சா? நாளைக்கு ஒரு நாள் என்ன பண்றது? அதுக்கு அதுக்கு அதுக்காக மில்ல படுத்து தூங்க சொல்றியா, இல்ல கார்ல படுத்து தூங்க சொல்றியா, இல்ல பிளாட்ஃபார்ம்ல படுத்து உருள சொல்றியா? 5 நிமிஷம் லேட்டா போனா அவ கத்துறா, 5 லேட்டா போனா இவ கத்துறா. அதுக்கு தான் அந்த ஒரு நாள் ஏன் பிரிக்கிறேன்னு கேக்குறேன். நான் சொல்றேன் நல்லா கலைஞா. சிவகாமி அம்மா வீட்டுல ஒரு 3 நாள் முடிஞ்சா? முடிஞ்சது. அப்படியே பார்வதி அம்மா வீட்டுல ஒரு 3 நாள் முடிஞ்சா? நான் சொல்றேன் நல்லா கவனமா நின்னு கேளுங்க. சரி. அப்பதான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. சரி. இப்ப அந்த அம்மா வீட்டுல 3 நாள், இந்த அம்மா வீட்டுல 3 நாள், அங்க 3 இங்க 3, அப்படியே 3 3 3 3ன்னு போக வேண்டியதானே? எங்கடா போற? பேங்க பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாரத்துல 6 நாள் வேலை செய்யறாங்கல்ல? ஆமா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விட்டுறாங்கல்ல? பேங்க்ல 1000 இருக்கும்யா. அக்கானி பேங்க் குடும்பம் 3000மா? பின்ன நீங்க பேங்கா? ஐயா, உங்க கூட சேர்ந்து சுத்துறனால எதுவும் கேட்க முடியாது நினைக்காதீங்க. இப்படி பண்ணிக்கிறீங்க, நான் போய் போலீஸ் கூட்டி வந்துடுறேன். ஏன் இப்படி ஃபீல் பண்ற? ஒரு தப்பு பண்ணாம உங்க கூட சேர்ந்து எவ்வளவு நாள் தான் கட்ட பேர் வாங்குறது? ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண. ஒண்ணுமில்ல சாமி, சாமி அழுகாத பேரு. நான் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கேன். இப்ப இது பெரிய மச்சத்தரா. கேரளாக்கு நீ கிடையாது. ஐயா, கடலினக்கரை போவோமே, கானம் பாடி மகிழ்வோமே. அப்படிதான் அப்படிதான். அப்படியே வா வா. இப்ப எனக்கு இங்கதான் வரணும். சரிடா. என்னங்க? டிஃபன் ஆர்டர் பண்ணிருக்கேன், இங்கதான் சாப்பிடணும். பெரிய பிளேயர்மா, நல்லா விளையாண்டு கோச் மானத்தை காப்பாற்றணும். என்ன வண்டிக்குள்ளேயே இருந்தோம். என்னடா 360 கோடி இடுப்புல வேஸ்ட் இல்லாம கர்லிங்களே ஓடிட்டீங்க. கர்லிங் ரொம்ப கலைஞ்சு போச்சா? அல்ல, மானமே போயிட்டு இருக்கு. கர்லிங்கான முக்கியம். இந்தாங்க இதை காட்டிங்க. என்ன உனக்கு கொடுறாரு? 360 கோடிக்கு மானம் போயிட்டு இருக்கும்போது இந்த நாய் கொடுக்கல முக்கியம். நம்மளுக்கு நேட்டிவ் ஊட்டிதானுங்க. நான் சமாளிச்சுக்கிறேன். அதான் பார்த்து நான் சேவ் சாலை கட்டணும்னு அப்படியே பக்தி பாலமா இருக்கீங்கண்ணா. உட்காருங்க. ஆனால் மேல மேல உட்காருங்கண்ணா. ஏனுங்கண்ணா, ஒன் டே மேட்ச் நான் 2 பிளேயரை கூப்பிட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சிருக்கேன். நீங்க என்னடா தனி ஓடி ரன் எடுத்துருக்கீங்க? சத்தம் போட்டு பேசாதடா. உடுப்பி ஹோட்டலுக்காரி, கறிக்கடைக்காரி 2 பேரும் வந்திருக்காளுங்க. காதல விழுந்தா பிச்சிருவாளுங்க. ஓ, தங்கச்சி வந்திருக்காங்களா? அதான் இந்த ஓட்டம் ஆடிட்டீங்க. நான் சொல்றதை மட்டும் மனசு ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு வேணா ஜாலியா இருக்கலாம்.
ஆனா ரேஷன் கார்டு மட்டும் ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கணும். 2 இருந்தங்காட்டிக்கு பாத்தீங்களா எந்த ஓட்ட ஓடிட்டீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுவே எங்க ஆளுல கூட்டு வந்து ஒரு 10-15 பேர்த்த ரூம்ல அடைச்சு வச்சிருந்தேன்னு வைங்க, நீங்க கட்டல காலையில உட்காந்துருக்கலாம். அவங்க சுத்தி சுத்தி ஓடி என்ன எடுப்பாங்களே. ஆமாமா. இன்னைக்கு மேட்ச் இல்லைங்க. ஒரு 100 ரூபா தாங்க. எதுக்கு? இல்லைங்கண்ணா, மேட்சுக்காக 2 பிளேயரை கூட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சுக்கிறேன். மேட்ச் டாவாச்சு இல்லைங்க, ஆட்டோ கன்வென்ஸுங்க. 200 ரூபா. ஆனா கூடங்கண்ணா 360 கோடி வச்சுக்கிறீங்க, அளவு 200 ரூபா என்ன எடுத்து வர்றீங்க. அப்புறம் தங்கச்சிக்கிட்ட ஒரு வாரம் சொல்லிட்டு போயிட்டுங்க. ஏனுங்க யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? சொல்ல முடியாதுங்க. ஃபேமிலி லேடிஸோட பேசுற கொடுப்பில தான் நம்மளுக்கு இல்லாம போச்சு. அது ஒண்ணு கிடைச்சா ஒண்ணு கிடைக்காது. சரி விடுங்க, நான் வரணும். சரி சரி. பிளேயர்ஸ் ஏய் பா 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 பா. வாடி வாடி 5 முட்டை ட்ரெஸ் போட்டு விழுகுறியா நீ? உட்காரு உள்ள, உட்காரு உள்ள. தம்பி தம்பி நடுரோட்ல என்ன தம்பி இதெல்லாம்? சார் நான் சார் அவளை ரேப்போ சார் பண்ண போறேன். சார் அவ என்னென்ன வேலை செஞ்சிருக்கா தெரியுமா? போயிட்டு வா போயிட்டு வா. தெரிஞ்ச பொண்ணா சார்? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, உங்களுக்கு தெரிய வேண்டிய பொண்ணு. எனக்கு தெரிய வேண்டிய பொண்ணா? எது எப்படி இருக்கட்டும், எவன் தலையிலையாவது கட்டி வச்சிடாதீங்க, அவன் பாவம். பாவமே நீங்க தான். வாங்க வாங்க தம்பி வாங்க. ஆனா நீங்க என்ன சார் சும்மா வாங்க வாங்க மேட்டர் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? சொல்றதுக்கு தானே அழைச்சிட்டு வந்திருக்கேன். ரோட்ல ஒரு பொண்ணு கிட்ட நீங்க ஒம்பு வளர்த்தீங்கல்ல, அது யார் தெரியுமா? இப்ப அது வாங்க முக்கியம், நமக்கு சவாரி மிஸ் ஆயிருங்க. தோ இந்த படத்துல இருக்கிறதா யாருன்னு தெரியுமா? என்ன படம்? இதெல்லாம் இந்த போட்டோல எப்படிங்க? இது எங்க மம்மி, அது எங்க தாத்தா, இது எங்க மாமா. இந்த தாய் மாமா மகதான் அந்த பொண்ணு. இது இப்போ கார்ல எகிரி குதிச்சு ஓடிச்சு அந்த பொண்ணா? அதாங்க பார்த்தேன். அதே எங்க மாமங்கிட்ட இருக்கிற எல்லா லொல்லும் அவகிட்டே இருக்குது. தம்பி தம்பி அந்த மாதிரி சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? உலகத்துல இருக்கிற மொத்த திமுறையே அழும்போய் இவனுக்கு 2 பேரும் தான் குத்தகை எடுத்து வச்சிட்டு இருக்கானுங்க. அதாவது பெரிய கிழவனுக்கான அவன் கண்ணா பின்னாரு பணத்தை சம்பாரிச்சு வச்சு செத்து போயிட்டான். அந்த பணம் இருக்கிற திமுறையில சின்ன கிழவன் வந்து பெரிய ஆட்டம் பின்னரு பாரு. தம்பி குடும்பத்தையே வெறுதமாய் பேசுறீங்களே நீங்க. வெறுக்காம என்னங்க பண்றது? எங்க அப்பனும் எங்க அம்மா ஒரே ஜாதி தாங்க. ஆனா எங்க மாமனுக்கு எங்க அப்பனை பிடிக்காது. அதனால 2 பேருடைய கல்யாணத்துக்கு எங்க மாமன் வரல. குடும்பத்தையே ஒதுக்கி வச்சுட்டானுங்க. அவ்வளவு ஏங்க, எங்க அப்பன் செத்ததுக்கு வரல, எங்க அம்மா செத்ததுக்கு வரல. இப்ப என்ன நேர்ல பார்த்தாலும் கூட நான் யாருன்னு அந்த ஆளுக்கு அடையாளம் தெரியாது. ஆனா எனக்கு தெரியும், எங்க மாமனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கிழவ பின்றான், செமாலோனாய் பண்றான். வசமா ஒரு நாள் எங்கிட்ட மாட்ட போகுது. அவர் மாட்டுறது இருக்கட்டும், அவர் பொண்ணுதான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க. அது இருக்கட்டும், அவர் பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? நிறைய பிடிச்சிருக்கு. நல்ல செவச்சவன தளத்தாலும் கும்பல் இருக்குது. எப்படி பிடிக்காம இருக்கு? அப்புறம் என்ன, விடு, மத்ததை நான் பாத்துக்கிறேன்.